இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபஸ்ட் டேர்மில் உள்ள மேக்ஸில் உள்ள ஒரு 10 ஒன் வேர்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அதை பார்த்துட்டு ஒரு 2 சம்ஸ் பார்க்கலாம். ஓர் எண்ணுடன் ஒன்றை கூட்டினால் கிடைப்பது தொடரி. அதாவது ஒரு 99ன்னு ஒரு எண் இருக்குன்னா அதோட 1 கூட்டினா கிடைக்கிறது 100. ஸோ 99ஓட தொடரி 100. ஓர் எண்ணிலிருந்து ஒன்றை கழித்தால் கிடைப்பது. அப்போ ஓர் எண் எடுத்துக்கலாம், 99னே வச்சுப்போம். அதுலேருந்து ஒன்றை கழித்தால் கிடைப்பது 98. அப்போது 99ஓட முன்னி வந்து 98. நெக்ஸ்ட் கொஸ்டின், லெஸ் தென் மற்றும் கிரேட்டர் தென் இந்த குறியீடுகளை நம்ம பயன்படுத்தியிருப்போம். இந்த குறியீடுகளை முதல்ல ஃபஸ்ட்டு பயன்படுத்தினது யார் அப்படின்னாக்கி தாமஸ் ஹாரியாட். 10^100ஐ எவ்வாறு அழைக்கிறோம்? கூகுள். 10^100ஐ எவ்வாறு அழைக்கிறோம்? கூகுள். 10^Google எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கூகுள் ப்ளஸ். அதாவது இந்த கூகுள் ப்ளஸ் எப்படி இருக்கும்னா 10^100 அப்படின்னு இருக்கும். மிகச்சிறிய இயல் எண் எது? மிகச்சிறிய இயல் எண் 1. மிகச்சிறிய முழு எண் எது? 0. எண் கணித கணக்கீடுகளை சரியாக செய்ய எது பயன்படுகின்றது? எண் கணித கணக்கீடுகளை சரியாக செய்ய எது பயன்படுது அப்படின்னாக்கி பிட்மஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ரேஷியோ என்பது எம்மொழி சொல். லத்தீன். வடிவியல் என்பது என்ன? புவியின் அளவீடு. இப்போ ஒரு 10 ஒன் வேர்ட் பார்த்தாச்சு. இப்போ ஒரு 2 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 2 கொஸ்டின்ஸ். ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். நல்லா பார்த்துக்கோங்க, ஏ அப்படிங்கிறவர் ஒரு வேலையை 24 நாளில் முடிக்கிறாரு. ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார். இப்போ ஏயும் பியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6 நாட்களில் முடிக்கிறாங்க. எனில் பி என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இப்போ நம்ம சொல்லியாச்சு, என்ன சொல்லியிருக்காங்க? ஏ வந்து 24 நாளில் முடிக்கிறாரு. அதே மாதிரி ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 6. அப்போது இந்த பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ கொஸ்டின்ஸில் ஒருத்தர் வந்து ஒரு வேலையை முடிக்கிறாரு, 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறாங்க. ஆனால் இன்னொருத்தர் எப்போ முடிப்பார் அப்படின்னு கேட்டாக்கி இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னாக்கி 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு வேல்யூவை பெரிய வேல்யூவை நம்ம எழுதிக்கலாம். 24 × 6. அதாவது இந்த 2 வேல்யூவையும் ஃபஸ்ட்டு பெருக்கணும். இந்த 2 வேல்யூவையும் பெருக்கிட்டு பை இந்த 2 வேல்யூவையும் கழிக்க போகிறோம் கீழே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி சேர்ந்து கொடுத்துட்டு ஒன்றாக இணைந்து, அதாவது சேர்ந்து கொடுத்துட்டு உங்களுக்கு தனியாக கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 வேல்யூவையும் பெருக்கிட்டு பை 2 வேல்யூவும் கழிக்கணும். ஸோ இப்படி செய்யும்போது என்னாகும் அப்படின்னா 24 × 6 இங்கே இருக்கட்டு. 24ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 18. ஸோ என்னாகும்? 1 6 3 18 1 3 3 24. ஸோ ஆன்சர் 8. அப்போது பி மட்டும் எத்தனை நாளில் முடிக்கிறாரு அப்படின்னா 8 நாளையில் முடிக்கிறாரு. இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி தான். அதே மெத்தட் தான் இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார். அதாவது சொல்லியாச்சு, 2 பேர் சேர்ந்து 16 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ ஏயும் பியும் சேர்ந்து 16 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிக்கிறாராம். ஸோ ஏ 48 நாட்களில் முடிக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காங்க? பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஸோ அதே மாதிரி தான் பியோட வேலையை நமக்கு தெரியாது. சேர்ந்து தான் முடிக்கிறாங்க. ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க, இன்னொன்று நமக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணுறோம்? இந்த 2 வேல்யூவையும் மேலே பெருக்கிட்டு கீழே கழிக்கிறோம். அப்போ நம்ம பெரிய வேல்யூவே ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 48 × 16 டிவைடட் பை 48 - 16. இது என்னாகும்? 48 × 16 48ல் 16 போச்சுன்னா 32. ஸோ 1 16 16 2 16 32 1 2 24 2 வந்து 48. ஸோ ஆன்சர் வந்து 24. ஸோ பி வந்து எத்தனை நாளையில் முடிப்பார் அப்படின்னா 24 நாளையில் முடிப்பார். ரொம்ப ஈஸி தான், எல்லோரும் பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.